படிக்கிறவங்களுக்கு படிப்பு மேன்மை, திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண மேன்மை, உத்தியோக உயர்வில் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு உத்தியோக மேன்மை. இந்த மாதிரி ராசியை பார்க்கும்போது தனத்திற்குரியவராக வருவார். காசு மறைஞ்சிருந்தது, கொடுத்த பணம் சிக்கலா இருந்தது, வரவேண்டிய பணம் வராம இருந்தது, பூர்வ புண்ணிய இடம் பிரச்சனையா இருந்தது, மனம் பிரச்சனையா இருந்தது, குழந்தைகளுடைய வாழ்வு தடையா இருந்தது. அப்ப நடக்காது, கிடைக்காது, போனா வராது, வந்தா திரும்பாது, இந்த மாதிரியான வார்த்தை கொண்ட மனிதர்களை மட்டும் விருச்சிக ராசிக்காரர்கள் சுத்தமா தன்னோட தடைப்பட்ட கல்விகளை திரும்ப கற்கக்கூடிய ஒரு அமைப்பு, உயர் படிப்பு படிக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாடுகள் போய் தங்கி அங்க வாழ இப்படி ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்கும்னு நான் நம்பவே இல்லை. இப்படி ஒரு மாதிரி கெட்டு போகும்னு நினைச்சோம். ஆனால் இது கடைசியில நல்லபடியா நடந்துருச்சு. அப்படின்லாம் சொல்றதா இருந்தா அந்த அன்பான நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக 2026 குரு பகவானுடைய பெயர்ச்சி பலன்களை பேசிட்டு இருக்கோம். இந்த எபிசோட்ல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி என்னெல்லாம் காத்துட்டு இருக்கு, நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் ஈடேறுமா தெரிஞ்சுக்கலாம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 குரு பகவானுடைய பெயர்ச்சி பலன்கள் பேசலாம் சார். அதாவது விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பொதுவா உங்களுக்கு ராசிக்குரிய கிரகம் செவ்வாய் பகவானா அந்த காலச்சக்கரத்திற்கு 8வது ராசி அப்படின்னு சொல்றோம். அந்த இடத்துல ஒரு குரு பகவானுடைய பார்வை படுது அப்படின்னு சொன்னா 8ஆம் இடம்னாலே விபரீதமான ராஜயோகங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்கும்னு நான் நம்பவே இல்லை. இப்படி ஒரு மாதிரி கெட்டு போகும்னு நினைச்சோம். ஆனால் இது கடைசியில நல்லபடியா நடந்துருச்சு. அப்படின்லாம் சொல்றதா இருந்தா அந்த 8ஆம் பாவகத்திற்கு குரு பகவானுடைய தொடர்பு பார்வை இருக்கணும். அப்படி விருச்சிக ராசியே காலச்சக்கரத்திற்கு 8ஆம் இடமா இருக்கிறதுனால அவங்க உழைக்கும் போது கிடைக்காத விஷயம், அவங்க தேடி போகும்போது கிடைக்காத விஷயம், அவங்க காத்திருக்கும் போது கிடைக்காத விஷயம் திடீர்னு நடந்தா அது அதிசயம் தானே. அப்படிப்பட்ட ஒரு நல்ல அமைப்புகளை இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். ஒருத்தருடைய மனம் தெளிவடையுது, ஒருத்தருடைய மனசுல சந்தோஷங்கள் வருது, ஒருத்தரை சுத்தி நல்ல விஷயங்களா நடக்குது, அவங்க எதிர்பார்த்ததை விட நன்மைகளா நடக்குது. நான் கம்மியா தான் எதிர்பார்த்தேன், அது கொஞ்சம் எனக்கு இவ்வளவு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரியான ஒரு நல்ல அமைப்புகள் தான் குரு பகவானுடைய பார்வையினால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கு. எப்ப குரு பகவானுடைய பெயர்ச்சி அப்படின்னு சொன்னா 2026 வருடம் ஜூன் மாசம் 1ஆம் தேதி இரவு சரியாக 1:50 மணிக்கு குரு பகவான் மிதுனத்தை கடந்து கடகத்துக்கு போயிடுறார் திருக்கணிதப்படி. அந்த நேரங்கள்ல ஒரு உச்ச குருவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு போக போறதுதான் மிக அற்புதமான நேரம்னு சொல்லலாம். இதுவரை விருச்சிக ராசிக்கு மறைவு ஸ்தானத்துல இருந்தார் குரு. விருச்சிகத்திற்கு மறைஞ்சா நல்லது இல்லை. ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு தான் யோகக்காரராக வருவார், தனத்திற்குரியவராக வருவார். காசு மறைஞ்சிருந்தது, கொடுத்த பணம் சிக்கலா இருந்தது, வரவேண்டிய பணம் வராம இருந்தது, பூர்வ புண்ணிய இடம் பிரச்சனையா இருந்தது, மனம் பிரச்சனையா இருந்தது, குழந்தைகளுடைய வாழ்வு தடையா இருந்தது. அப்ப 2 குடையவரான குரு பகவான் 8ல போய் மறைஞ்சது நல்லதா, அதுவும் போய் பகை வீட்டுல போய் இருந்தது நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிதுனம் என்பது குரு பகவானுக்கு பகை ராசி. அப்ப தனாதிபதி கொடுத்துட்டு வாங்க முடியல, கெட்ட பேரு, ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அந்த வார்த்தையினால நாங்க விடுற பாடு இருக்கே அப்படின்ற மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்குறுதியை கூட காப்பாற்ற முடியாம ரொம்ப மனஸ்தாபத்திற்கு ஆட்பட்டு இருப்பாங்க. அந்த அமைப்புகள் இப்ப மாறுது. அப்ப ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் உச்ச நிலையை அடைகிறார். அப்ப இந்த குரு பகவானுடைய உச்ச அமைப்புன்னு சொல்றது ஒரு வருஷத்துல குரு பகவான் ஓராண்டுகளுக்கு ஒருக்காதான் இடம்பெறுவார். இடையில அதிசாரம் வக்ர பயிற்சிகள்லாம் இருக்கு இல்லையா. அப்படி 2026 அந்த ஜூன் மாசம் 2ஆம் தேதியில கடகத்தில் அமரக்கூடிய அந்த குரு 31 அக்டோபர் 2026 அந்த நாள் வரை உச்ச குருவாகவே இருந்து அதிசாரமாக அந்த தேதியில சிம்மத்துக்கு திரும்ப ஜனவரி மாசத்துல 24 ஜனவரி 2027 வருடத்துல கடகத்துக்கே உச்சம் பெறார். ஒரு 3 மாசம் சிம்மத்துக்கு போனாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றேன். அப்ப இந்த 3 மாதங்கள்ல அவங்க அதிசார பயிற்சியில என்னெல்லாம் நன்மைகள், ஏன்னா 10ஆம் இடத்துல குரு போகும்போது பதவி மற்ற விஷயங்கள்ல பிரச்சனைகள் வருமா அப்படின்னு கேட்டா அதிசார பயிற்சியை தனியா பார்க்கலாம். ஏறக்குறைய
2026 ஜூன் மாதத்திலிருந்து 2027 ஜூன் மாதத்துக்குள்ள இடையில இந்த அக்டோபர்ல இருந்து ஜனவரியை கழிச்சிட்டு பாக்கி 9 மாதங்கள் உச்ச அமைப்புகள்ல குரு உட்கார்ந்து இருக்கிறது விருச்சகத்திற்கு ஒரு பொன்னான காலம். அப்ப அந்த ராசியை பார்த்த ஒரு நல்ல மனசு, அந்த மனசுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல உறவுகள், அந்த மனதிற்கு கிடைக்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகள், அவங்களுக்கு ரொம்ப நாளமா தடைபட்டுக்கிட்டு இருந்த காரியங்கள், அவங்க எண்ணங்கள்ல உதிக்கக்கூடிய நல்ல சிந்தனைகளுக்கு தகுந்த வாய்ப்புகள், இது எல்லாத்தையும் உச்சகுரு விருச்சக ராசிக்காரர்களுக்கு எந்த தடைகளும் இல்லாம, இந்த இடத்துல முக்கியம் என்னன்னா ஒரு குரு பார்வை நடக்குது, அதுலேயும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, உச்ச வீட்டில் குரு உட்கார்றது. அந்த நேரத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு அமைப்பு கிடைக்கும் போது அந்த ராசி மேல பாவ கிரகங்களுடைய தொடர்பு இருக்கக்கூடாது. இதுவரை விருச்சக ராசிக்காரர்களை கும்பத்தில் இருந்து சனி பகவான் 10வது பார்வையா பார்த்துட்டு இருந்தார். அதுவே அதிகமான மன அழுத்தம். அந்த சனியும் கூட உங்களுக்கு மீனத்துக்கு போயிட்டார் இல்லையா? அப்ப கிட்டத்தட்ட திருக்கணித பஞ்சாங்கப்படி 1.5 வருஷ காலமா இவர்களுக்கு சனி பார்வை இல்லாத நேரத்துல குருவினுடைய பார்வை கிடைச்சிருந்தா எங்கேயோ போயிருந்திருப்பாங்க. ஆனா கிடைக்கல, தொட்டது விளங்கல, பாதியில நின்றுருக்கு. ஆக பாதியில் நின்ன காரியங்களை திரும்ப செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பயிற்சி இவர்களுக்கு கொடுக்க போகுது. ஆக ராசியை பார்க்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. பாவ கிரகங்களுடைய தொடர்புகள் இல்லாமல் குரு பார்ப்பது விருச்சகத்திற்கு மேன்மை. அதே போல சுய ஜாதகத்திலையும் இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில நல்ல தசாபலன்கள் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, கேட்டை நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க, அனுச நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க, விசாக நட்சத்திரத்துல ஒரு பாதத்துல பிறந்திருப்பாங்க, ஆகை 4வது பாதத்துல பிறந்திருப்பாங்க. இந்த அமைப்புகள் கொண்ட விருச்சக ராசிக்காரர்கள் வயதிற்கு தகுந்த மாதிரி தசை நடக்கும். படிக்கிறவங்களுக்கு படிப்பு மேன்மை, திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண மேன்மை, உத்தியோக உயர்வில் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு உத்தியோக மேன்மை. இந்த மாதிரி ராசியை பார்க்கும்போது இவங்க முடிவே ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை உச்சகுரு விருச்சக ராசிக்காரர்களுக்கு தர இருக்கிறார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால அதிக நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த பார்வை இவர்களுக்கு என்ன நன்மைகளை கொடுக்க போகுது? நிச்சயம். அதாவதுங்க, குரு இருக்கும் இடம் பாழ்படும், பார்க்கிற இடம் சுபப்படும்னு ஒரு பொதுவான பழமொழி உண்டு. அப்போ 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல இருக்கிறாரு, ஏதாவது நம்மளுடைய புகழை கெடுத்துருவாரா, நமக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலங்களை கெடுத்துருவாரா அப்படிங்கிறத விருச்சிக ராசிக்காரர்கள் யோசிச்சாங்கன்னா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புலிப்பான ஐயா பாடல்ல சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்னா, பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு உச்ச நிலையில் இருக்கிறார், அந்த இடம் பாழ்படாது. விருச்சக ராசிக்காரர்களுக்கு அந்த குருவினுடைய உச்ச பார்வைங்கிறது புகழ் கிடைக்க போகுது. அப்ப இவ்வளவு நாள் எனக்கு அப்ரிசியேஷனே இல்லை, எனக்கு இவ்வளவு நாள் யாருமே பாராட்டலையே, என்னை திரும்பி பார்க்கலையே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயத்த மனசுக்குள்ளே ரகசியமா வச்சிருக்கிறோம் எங்கனால. ஏன்னா விருச்சகம் ஒரு பொது இடத்துல ஒரு நம்ம அசிங்கப்பட்டுறக்கூடாது, அது எல்லாருக்கும் இருக்கிறதாக இருந்தாலும் விருச்சக ராசிக்காரவங்க மனசுக்குள்ளேயே அதை பதுக்கி வச்சிருப்பாங்க. ஆக அது கூட இந்த நேரங்களில் ஒரு ஏகாந்தமா அவங்க வெளிப்படுத்துவதற்கு நல்ல நட்புகள், நல்ல தெய்வ தரிசனம்னு சொல்லுவாங்க. 9ஆம் இடம் என்பதுங்க ஒரு கோவில், ஆலயம், தெய்வ காரியங்கள். அந்த தெய்வ காரியங்களை எடுத்து செய்வதற்கு, வீட்டுல சுபகாரியங்கள் நடப்பதற்கு, வீட்டுல ஒரு ஹோமம் பண்ணணும், வீட்டுல வீட்டை கட்டணும், ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணணும், இந்த காலகட்டங்களில் தடைப்பட்ட வீட்டை திரும்பி எழுப்பணும். 4ஆம் இடத்தை குரு பார்த்தா வீடு மனை வாகன யோகம்னு சொல்றோம். ஆனா இந்த நேரத்துல பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்து ராசியை பார்க்கறதுனால விருச்சக ராசிக்காரர்களுடைய வீட்டில் நிச்சயமாக ஒரு நல்ல சூழ்நிலைகளும் நல்ல தெய்வ நடமாட்டங்களும் தெய்வ தரிசனங்களும் இவர்கள் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்கும். அப்ப பாக்கியஸ்தானம் பலம் வருது. விருச்சக ராசிக்காரர்கள் கடுமையான முயற்சி செய்வாங்க. அந்த முயற்சியே தோல்வி அடையும் அளவிற்கு முயற்சி செய்ய, இதுக்கு மேல என்னை போட்டு படுத்தாதப்பா அப்படிங்கிற மனசு அவர்களை சொன்னாலும் கூட திரும்ப முயன்றுகிட்டே இருப்பாங்க. அந்த முயற்சிக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வைராக்கியம். இந்த ஒன்றை மட்டும் விருச்சக ராசிக்காரர்களை கரெக்டா டியூன் பண்ணி விட்டா போதும். அந்த வைராக்கியத்துக்காக வாழக்கூடிய ஒரு அமைப்பு அவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். அந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு கரெக்டா முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்ப்பது இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிக்கு நிச்சயமா முட்டுக்கட்டை விழுகாது, நடக்காது, கிடைக்காது, போனா வராது, வந்தா திரும்பாது, இந்த மாதிரியான வார்த்தை கொண்ட மனிதர்களை மட்டும் விருச்சக ராசிக்காரர்கள் சுத்தமா தன்னோட பக்கத்திலே வச்சுக்க கூடாது. தரித்திரம் பிடித்தவர்கள் என்று ஒதுக்கிறணும். ஏன்னா உங்க முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கும்போது உங்க முயற்சியை இகழ்ச்சி செய்பவர்களை விருச்சக ராசிக்காரங்க கூடவே வச்சுக்க கூடாது. அதை மட்டும் இந்த குரு பயிற்சியில் அவங்க கடைபிடிச்சாங்கன்னா
ரொம்ப நல்லா இருக்கும். நெகட்டிவாக பேசக்கூடிய எந்த வார்த்தைகளுக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் செவியே சாய்க்காமல் இருந்தா இந்த முயற்சி ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ஒரு குரு பகவான் இவர்களுடைய முயற்சிக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல வலிமையை கொடுப்பார். லேசா அப்படி தள்ளணும்னு நினைச்ச அந்த இவர்களை நல்ல முழு பலத்தோட ஒரு உச்சத்துக்கு எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பை, சுமை தாங்கியாக எல்லா பாரத்தையும் சுமந்து கொண்டு இருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு, அர்த்தாஷ்டம சனியில அகப்பட்டு கொண்டு இருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு, 4ஆம் இடம் சுகஸ்தானத்துல ராகு பகவானால் பாதிக்கப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு, 10ஆம் இடங்கிற தொழில் ஸ்தானத்துல கேது இருந்து பல தடைகளை கொடுத்து கொண்டு இருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பார்வை என்பது ராசி முயற்சி ரெண்டையும் பார்க்கறதுனால சுபமான பார்வைன்னு சொல்லலாம், நல்ல பார்வைன்னு சொல்லலாம். இதுல அக்டோபர்ல இருந்து கிட்டத்தட்ட ஜனவரி வரையும் கொஞ்சம் அதிசாரமா நடக்கும். அதை நான் தனி வீடியோவா தரேன். அந்த காலகட்டங்கள்ல அவசர கதியில நீங்க எதையும் பண்ணிடாதீங்க. அதை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு திரும்ப உங்களுடைய நிலைமை ஜனவரியிலிருந்து உச்ச பாதைக்கு எடுத்து செல்லப்படும். விருச்சிக ராசி குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கு, அவங்களுடைய படிப்பு எப்படி இருக்கு சார்? அதே மாதிரி நிலுவையில ரொம்ப நாளா இருக்கக்கூடிய வழக்கெல்லாம் இந்த குரு பகவான் பெயர்ச்சி 2026ல நிவர்த்தி பெறும். அதாவதுங்க, குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்போது 5ஆம் பாவகத்தை நம்ம எடுத்து பார்க்கணும். குழந்தைகளுடைய கல்வி அப்படின்னு சொல்லும்போது அடிப்படை கல்வி இருந்தா 2ஆம் பாவகம், உயர் கல்வியாக இருந்தா 4வது பாவம். இந்த இடத்தை நம்ம பார்த்துக்கிறோம். அப்ப விருச்சிக ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த பாக்கியத்துல நின்று பார்க்கிறாரு. இதுல ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய சனி பகவான குரு பார்க்கிறார். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் 4க்குடைய சுகாதிபதியை அந்த குரு பார்க்கும்போது இவங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழல். 4ஆம் இடத்து உயர்கல்வி ஸ்தானாதிபதியை குரு பார்க்கும்போது தடைப்பட்ட கல்விகளை திரும்ப கற்கக்கூடிய ஒரு அமைப்பு, உயர் படிப்பு படிக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாடுகள் போய் தங்கி அங்க வாழக்கூடிய ஒரு அமைப்பு. இதுல வெளிநாடுன்னு சொல்லும்போது போர் ஒரே பிரச்சனையா இருக்கு, ஏதாவது ஒரு மாற்றங்கள் வருமா, லாக்டவுன் வருமா, உலகியல் ஜோதிட நிகழ்வு என்பது வேறு, சுய ஜாதக அமைப்பு என்பது வேறு. நம்ம உலகியல் ஜோதிட அமைப்பு இந்த இடத்துல பேச வரல, அது வகுப்பு மாதிரி இருக்கும். ஸோ அதனால உங்களுடைய சுய ஜாதக அமைப்பை பொறுத்து தான் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஆக 5ஆம் இடத்தை குரு பார்ப்பது, மீனத்தில் கடல் ராசியில் உங்களுக்கு சனி பகவான் அமர்ந்து அந்த வீட்டின் அதிபதி உச்சமாகி அவரே தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறதுங்கிற ஒரு ஜோதிட விதிக்குள்ள இந்த அமைப்பு வர்றதுனால விருச்சகத்திற்கு வெளி நட்புகள், வெளி தொடர்புகள், வெளி ஊரு, வெளி மாநிலம், வெளிநாடு அவரவர் ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரியான ஒரு நல்ல சூழல்களை இந்த காலகட்டங்களில் குரு உருவாக்கி நிச்சயமாக கொடுப்பார். குழந்தைகளுடைய கல்வி அபிவிருத்தியாகும். வீட்டில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தடைப்பட்டவர்களுக்கு கூட 5ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது நல்ல அமைப்புகள் கிடைக்கும். இதில் ஆண் வாரிசு இல்லாமல் தடைப்பட்டவர்களுக்கு ஆண் வாரிசுக்கான சில அமைப்புகள்லாம் உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. நேர்த்திக்கடன் ரொம்ப நாளாக தடைப்பட்டதை நேர்த்திக்கடன் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு வருது. ரொம்ப நாளாக இவங்க திட்டமிட்ட ப்ரோக்ராம் எல்லாமே இந்த காலகட்டங்களில் குரு அருளால தடையின்றி இவர்களுக்கு நிச்சயமா முடியும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் பெயர்ச்சியும் போது நீங்க குறிப்பிட்ட எல்லா விஷயங்களும் எந்த ஒரு தடைகளும் இல்லாம ஈடேறணும்னா இவங்க செய்ய வேண்டிய வழிபாடு சார். நிச்சயமா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முயற்சி, சுகம், வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க ராசிக்கு 4க்குடையவரான சனி பகவானுடைய நிலைமையை பொறுத்து தான் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவான் தரமானதா கொடுப்பார், தாமதமா கொடுப்பார்னாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப தாமதமா கொடுக்க கடமைப்பட்டவராக இருப்பார். ராசியாதிபதி செவ்வாய்க்கு அவர் பகை கிரகமா இருக்கிறவங்கள. ஆனா இந்த ஆண்டு குரு பயிற்சியில என்ன அமைப்புகள் கிடைக்குது அப்படின்னா, அந்த தடைகளை விருச்சிக ராசிக்கு கொடுக்கக்கூடிய சனி பகவானுடைய 3 நட்சத்திரங்களையும் குரு பார்க்கிறது பெரிய விசேஷம். உங்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதமும் மீனத்துல இருக்கு, உச்ச குரு அந்த பார்த்துருவார். விருச்சிக ராசிக்குள்ள அனுச நட்சத்திரம் 4 பாதங்களும் இருக்கு, உச்ச குரு அதை பார்த்துருவார். குரு இருக்கக்கூடிய அந்த கடகத்துக்குள்ள பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் 4 பாதங்களும் இருக்கு, குரு அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறார். ஆக உங்களுடைய முயற்சி சுககாரகருடைய நட்சத்திரங்களை எல்லாம் குரு பார்வையில் உங்களுக்கு இருக்கிறதுனால இப்ப இல்லைன்னா எப்ப அப்படிங்கிற மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்கும். ஆக இந்த காலகட்டங்களிலே இவர்கள் அனுமனை வழிபாடு செய்வது விருச்சிக ராசிக்கு பெரிய நன்மைகளை கொடுக்கும். விநாயகரை பார்த்து விட்டு அதுக்கப்புறம் அனுமனை இவர்கள் வழிபாடு செய்யணும். அருகிலே பஞ்சமுக விநாயகர் இருந்தால் இவர்கள் போய் வழிபாடு செய்வது மிக நல்லது. பஞ்சமுக விநாயகரையும் பஞ்சமுக ஆஞ்சநேயரையும் இந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசிக்காரர்கள் வழிபாடு செய்யும் பொழுது இந்த நட்சத்திரத்தினுடைய பலனும், ராசியினுடைய பலனும், பூர்வ புண்ணியத்தினுடைய பலனும், பாக்கியத்தினுடைய பலனும், முயற்சியினுடைய பலனும் இவங்களுக்கு தங்குதடை இல்லாமல் நிச்சயமாக கிடைக்கும்.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான 2026 குரு பகவான் பயிற்சி ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. தொடர்ச்சி அடுத்த ராசியான தனுசு ராசிக்காரர்களுக்கு பேசலாம் சார். நன்றி. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேர்களே, விருச்சிக ராசியில பிறந்த நீங்க உங்களுக்கான 2026 குரு பகவான் பயிற்சி பலன்களை இந்த எபிசோட்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான குரு பகவான் பயிற்சி பலன்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிபிகேஷன்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு நன்றி.